இன்றைய உலகத்தில் பலர் கேட்கும் ஒரு கேள்வி, கோவிலுக்கு செல்வது அவசியமா? வீட்டிலேயே இறைவனை நினைத்தால் போதாதா என்று. ஆனால் ஒரு சிறிய சம்பவம் இந்த கேள்விக்கு அழகான பதிலை தருகிறது. ஒரு நாள் சுவாமி விவேகானந்தரிடம் ஒருவர் வந்து கேட்டார், ஆண்டவனை அடைய நாம் கோவிலுக்கு செல்ல வேண்டுமா சுவாமி என்று. அந்த கேள்வியை கேட்டவர் மிகுந்த ஆர்வத்துடன் இருந்தார். விவேகானந்தர் அவரை அமைதியாக பார்த்தார். உடனே பதில் சொல்லவில்லை. சிறிது நேரம் கழித்து மெதுவாக கேட்டார், கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்று. அந்த மனிதர் உடனே ஓடி சென்று ஒரு செம்பில் தண்ணீர் கொண்டு வந்தார். விவேகானந்தர் அந்த செம்பை பார்த்ததும் அவரிடம் கேட்டார், நான் தண்ணீர் தானே கேட்டேன், எதற்கு இந்த செம்பு என்று. அந்த மனிதர் சிரித்தபடி சொன்னார், செம்பில்லாமல் தண்ணீர் எப்படி கொண்டு வர முடியும் சுவாமி என்று. அப்போது விவேகானந்தர் ஒரு மென்மையான புன்னகையுடன் சொன்னார், அப்படித்தான் கோவிலும். ஆண்டவனை எங்கும் உணரலாம், ஆனால் மனதை இறைவனிடம் நிலைநிறுத்த ஒரு புனிதமான இடம் தேவை. அதற்காகத்தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டன. கோவிலில் நுழையும் போது மணியின் ஓசை, வேத மந்திரங்கள், தூபத்தின் வாசனை, தீபத்தின் ஒளி இவை அனைத்தும் சேர்ந்து மனதை அமைதிப்படுத்துகின்றன. அலைப்பாயும் எண்ணங்களை அடக்கி இறை உணர்வை நமக்குள் எழுப்புகின்றன. கோவில் என்பது கடவுள் மட்டும் இருக்கும் இடம் அல்ல, அது மன அமைதி பெறும் இடம், நம்பிக்கை பிறக்கும் இடம், பயம் கரையும் இடம், ஆன்மா இறைவனை உணரும் இடம். இறைவன் எங்கும் இருக்கிறார். ஆனால் கோவிலுக்கு செல்லும் போது நம் மனம் இறைவனிடம் செல்கிறது. தண்ணீருக்கு பாத்திரம் தேவைப்படுவது போல இறை உணர்வுக்கு கோவில் ஒரு பாதை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.